வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 3 ஹிந்தி சாப்டர் நம்பர் 9 பிரக்ருதி பர்வ ஃபூல் தேஹி. பிரக்ருதி மீன்ஸ் நேச்சர், பர்வ மீன்ஸ் ஃபெஸ்டிவல். நேச்சருக்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அந்த ஃபெஸ்டிவலோடைய நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபூல் தேஹி. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜானகி பகுத் பிரசந்தி. ஜானகி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பகுத் பிரசந்தி மீன்ஸ் வெரி ஹாப்பி. कल वह अपनी सभी मित्रों के साथ फूलदेही पर्व के लिए जाएंगी. கல்னா டுமாரோ, अपनी सभी मित्रोंना அவங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஃபூல்தேஹி ஃபெஸ்டிவலுக்காக, பர்வனா ஃபெஸ்டிவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாங்க. अगले दिन उसकी इजा माँ ने उसे சுபக் உட்டா தியா. அகலே தின்னா நெக்ஸ்ட் டே. இஜா மீன்ஸ் அம்மாவை தான் வந்துட்டு இஜான்னு சொல்லி லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து அவங்கள எழுப்புறாங்க. சுபக் உட்டா தியானா ஷி வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். नहा धोकर अपनी छोटी डालिया हाथ में लिए फूल चुनने के लिए वह निकल गए. நஹா தோக்கர் மீன்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் பாத், அதாவது குளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேண்டில் சோட்டி டாலியாங், கையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பேஸ்கெட், சோட்டி டாலியாங் மீன்ஸ் ஸ்மால் பேஸ்கெட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எதுக்காகனா ஃபூல் சுல்னே கேலியே, ஃப்ளவர்ஸை வந்து ப்ளக் பண்ணுறதுக்காக, பூக்களை பறிக்கிறதுக்காக சின்னதாக கையில் வந்து ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டாங்க. आंगन में पहुंचते ही उसने हेमा, गीता, राधा, बीर, गोविंद एंड मोहन को पुकारा. ஆங்கன் மீன்ஸ் கோர்ட்ரியார்ட். அந்த வீட்டோடைய முற்றத்துக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பகுஞ்சதேனா ரீச் ஆகும்போதே அவங்களுடைய ஃப்ரெண்டு ஹேமா, கீதா, ராதா, பீர், கோவிந்த் அண்ட் மோகன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜானகியை வந்து கூப்பிடுறாங்க. புகாரா மீன்ஸ் காலிங். சப் हाथ में छोटी छोटी डालियां लेकर जंगल की ओर निकल पड़े. சபி ஹாத் எல்லாருடைய ஹேண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சோட்டி டாலியாங், சின்ன பேஸ்கெட் வந்து வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா ஜங்கல் போயிட்டு ஃப்ளவர்ஸை வந்து ப்ளக் பண்ணுறதுக்காக எல்லாருடைய கையிலையும் சின்ன பேஸ்கெட் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுடைய கையிலையும் சின்னதாக வந்து பேஸ்கெட் இருக்குது. எதுக்காகனா ஃப்ளவர்ஸை வந்து ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக வச்சுருக்காங்க. फूलदेही उत्तराखंड का एक प्रसिद्ध त्योहार है. இந்த ஃபூல்தேஹின்றது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல். பிரசித்த மீன்ஸ் ஃபேமஸ், தியோஹார் மீன்ஸ் ஃபெஸ்டிவல். உத்தரகாண்டில் நடக்கிற ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவலோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபூல்தேஹி. யஹ் தியோஹார் பச்சோங் துவாரா மனாயா ஜாத்தா ஹே. இந்த ஃபெஸ்டிவல், தியோஹார்னால் இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். इसलिए इसे बाल पर्व भी कहा जाता है. இதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால்னா சில்ட்ரன், பர்வனா ஃபெஸ்டிவல். சில்ட்ரன் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லுவாங்க. குழந்தைங்கள்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த ஃபெஸ்டிவலை சில்ட்ரன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. यह चैत्र मास की संस्कृति के दिन मनाया जाता है. இது வந்து பார்த்திங்கன்னா சைத்திர மாதம், சைத்திர மீன்ஸ் சித்திரை மாதத்தை தான் வந்து சைத்திர மாதம் சொல்கிறாங்க. இது ஏப்ரல், இங்கிலீஷ் மந்தில் ஏப்ரல் மாதம் வந்து சித்திரை 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதத்தில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபூல்தேஹி ஃபெஸ்டிவல். சைத்திர மாக ஹிந்து நவ வர்ஷ கா பஹலா மஹினோ ஹோத்தா ஹே. சைத்திர மாதம், அந்த சித்திர மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துவோடைய நியூ இயர், நவ வருஷம் மீன்ஸ் நியூ இயராக வந்துட்டு இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து ஃபஸ்ட் மந்த்தாகவும் இருக்குது. சித்திரை மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்களுக்கு வந்து நியூ இயர்னு சொல்லி சொல்லுவாங்க. फूलदेही वसंत ऋतु के आगमन का प्रतीक है. फूलदेही வந்து பார்த்திங்கன்னா வசந்த் மீன்ஸ் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிறத வந்து இண்டிகேட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகிறத வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து ஃபூல்தேஹி ஃபெஸ்டிவல். அதாவது ஸ்ப்ரிங் சீசன் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். चैत्र शुद्ध आते ही ऊंची पहाड़ियों से बर्फ पिछलने लगती है. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது ஊஞ்சி பஹாடியோங், அதாவது ஹைட்டான மலைகள்லேருந்து, வர்ஃப் மீன்ஸ் ஸ்னோ பனி, பிச்சல்னே மீன்ஸ் மெல்ட்டிங், அந்த பனியெல்லாம் வந்து உருகி வரும். ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வெயில் வந்து அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஹாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பனியெல்லாம் உருகி வர ஆரம்பிக்கும். ஷர்தியோं के ठंड दिन बीत जाते हैं. ஷர்தினா என்னென்னா வின்டர்,
சர்தியோங்னா வின்டர் சீசனோடைய, டண்டுனா கூல் சில்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சிடும். उत्तराखंड के सुंदर पहाड़ फूलों से दल जाते हैं. उत्तराखंड ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் பஹாட் பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின், பஹாட்னா மவுண்டெயின் மலைகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபூலோங் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து தல் மீன்ஸ் லோடு நிறைய வந்து பூத்து குலுங்கும். தல் மீன்ஸ் லோடடாக இருக்கும். மலைகள் எல்லாம் ஒரே ஃப்ளவர்ஸாக வந்து இருக்கும். ஜானகி और उसकी मित्रों ने बुरांस फयोंगली और कई प्रकार के फूल अपनी छोटी छोटी डालियां में इकट्ठे कर लिए. ஜானகியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புரான்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், பயோலின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இது இல்லாமல் அதர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேஸ்கெட்டில் பிரித்து கொண்டு வராங்க. கயி பிரகார்னா மெனி டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவங்களுடைய பேஸ்கெட்டில் பிரித்து இக்கட்டேனா கேதர் பண்ணி சேர்த்து கொண்டு வராங்க. அப் யஹ் டோலி ஜிசே ஃபுல்ஹாரி கஹா ஜாத்தா ஹே. அந்த டோலியை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் நிறைஞ்சிருக்கிற இடத்த வந்து ஃபுல்ஹாரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹர் கர் கே முக்கிய துவார் கி दहली पर रुकती अक्षर और फूल डालती और गाती जाती. ஹர்கர்னா எவ்ரி ஹவுசஸ் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு முக்கிய துவார் அந்த மெயின் கேட்டு, முக்கியனா இம்பார்ட்டன்ட் மெயின் கேட், அதாவது வீட்டோடைய மெயின் வாசலில் வந்துட்டு தெஹலினா அந்த வாசப்படியை தான் சொல்கிறாங்க. ருக்தி அந்த மெயின் வாசலில் நின்று என்ன பண்ணுவாங்கன்னா ஃபூல் டால்த்தி ஃப்ளவரை வந்து வச்சுட்டு காத்தி ஜாத்தி பாட்டு வந்து பாடுவாங்க. பெரிய வாசல் இருக்குல்ல, முக்கியமான வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸை வந்துட்டு வச்சுட்டு அந்த குழந்தைங்க பாட்டு பாடுவாங்க. இந்த மெயின் வாசப்படியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா தெஹலின்னு சொல்லி சொல்கிறாங்க. फूल देही चम्मा देही तैनी द्वार पर पकार ये देली के बराबर நமஸ்கார் ஃபூலே துவார் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க பாட்டு பாடுறாங்க. ஸோ இஸ்கா அர்த், இதோடைய அர்த்த மீனிங் என்னென்னா ஆப்கி தெஹலி ஃபூலோங் சே பரி ரகே. அந்த தெஹலி அந்த வாசப்படியில் யாருக்கு வந்து பூ வந்து வச்சுருக்காங்களோ அந்த வீட்டுக்கு மங்கள்காரி ஹோ, மங்கள காரியங்கள் நிறைஞ்சிருக்கணும். மங்கள்காரினா மங்கள காரியம், நல்ல விஷயங்கள் இந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கணும். சப்கோ ஷ்ரமா பிரதான் கரோ, ஷ்ரமா பிரதான்னா கிராண்ட் ஃபர்கியூனஸ், அவங்களுக்கு வந்து எல்லா மன்னிப்பும் வந்து கிடைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவங்கள வந்து மன்னிக்கணும். தென் சப்கி ரக்ஷா கரோ, எல்லாரையும் வந்து பாதுகாக்கணும். ரக்ஷா மீன்ஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கணும். தெஹலி और घर में समृद्ध बनी रखे. समृद्धिனா என்ன, சகல நல்ல விஷயங்கள், செழிப்புகள், வளங்கள் எல்லாம் வந்து அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்கே கரோங் மே அந்நிய கே பண்டார் பரே ரகே. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்நியன்னா தானியங்கள், உணவு தானியங்கள் வந்து நிறைஞ்சி இருக்கணும், பஞ்சன்றது இருக்கக்கூடாது, எப்போவுமே வந்துட்டு உணவு தானியங்கள் நிறைஞ்சி இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்க பாட்டை பாடுறாங்க. सभी घरों में फूलहारी के आने की तैयार की जाती है. सभी घरोंना எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபூல்ஹாரிக்காக தயார் கி ஜாத்தி ஹே, தயார்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. घरों के पूर्णत स्वच्छ करे देहली को गोबर मिट्टी से लीप कर तैयार किया जाता है. எல்லா வீட்டோடைய அந்த வாசலில் தெஹலி வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச்னா க்ளீன் பண்ணிவிட்டு, கோபர்னா கவுடங்க் மாட்டோடைய சாணம், மிட்டினா சாயில், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டோடைய வாசலை வந்து க்ளீன் பண்ணி மொழிகி வச்சுருப்பாங்க, தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. फूलहारी जब जाकर अपना आशीर्वाद देती है तो हर घर से उन्होंने चावल गुड़ और पेड़ के रूप में पैसा दिए जाते हैं. இந்த ஃபூல்ஹாரி அந்த பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடிட்டு வராங்களா, அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஆசீர்வாதம்னா பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹர்கர் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாவல்னா ரைஸு, குட்டுனா ஜாக்ரி வெல்லம், கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி பைசாவும் வந்து கிடைக்கும். ஜானகி और सभी मित्रों दिन पर दहली पूछकर बहुत तक गए थे पर वे बहुत प्रसन्न थे. ஜானகியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தெஹலினா அந்த வீட்டு வாசலில் போயிட்டு இந்த வேலை செஞ்சதுனால பகுத் தக் கயே ரொம்ப வந்து டயர்டு, தக்குன்னா டயர்டாக வந்து இருந்தாங்க. பட் வே பகுத் பிரசந்தே ஆனால் ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் இருந்தாங்க. பிரசன்ஸ் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. इस तरह
फूलदेही का त्यौहार उत्तराखंड के अलग अलग क्षेत्रों में 8 दिनों से लेकर महीनों पर तक चलता है. This type of festival வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்னா திஸ் டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல் தியோகார் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் அலக் அலக் க்ஷேத்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் 8 days 8 தினம்னா 8 daysல இருந்து மஹினோங் பர்னா மந்த் ஹோல் மந்த்தும் கூட வந்து நடக்கும். 8 நாளில் இருந்து ஹோல் மந்த்தும் ஃபுல்லாக கூட வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. बच्चों द्वारा एकत्रित की गए चावल और गुड़ को मिलकर बच्चों के लिए हलवा, चोई, साई व पापड़ी जैसे अन्य स्थानीय व्यंजन बनाया जाता है. பச்சோங்க அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏக்ரித் ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா வந்து வச்சு சாவல் அந்த உங்களுடைய ரைஸ் அவங்களுக்கு கிடச்ச அந்த ரைஸு குட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஹல்வா, சோயி, சாயி, பாப்படி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய வெஞ்சன், அந்நியனா அதர், ஸ்தானியனா லோக்கல், வெஞ்சன் மீன்ஸ் டிஷ்ஷஸ் அவங்களுடைய லோக்கல் டிஷ்ஷஸும் கூட செய்வாங்க. व्यंजन बनाने के लिए जमा पैसा से घी या तेल खरीदना जाता है. இந்த டிஷ்ஷஸ் வெஞ்சன்னா டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அந்த பைசாவை வச்சு கீனா நெய், தேல்னா ஆயில் எண்ணெய் வந்து வாங்கிப்பாங்க. கரிதனா மீன்ஸ் பையிங். அந்த பைசாவை வச்சு எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து வாங்கிப்பாங்க. व्यंजन को सब एकत्रित होकर और मिलकर खाते हैं. இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க. फूलदेही बच्चों को प्रकृति प्रेम और सामाजिक सद्भाव की सीख बचपन से ही देने का पर्व है. இந்த ஃபூல்தேஹி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து நேச்சரை லவ் பண்ணணும், தென் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஹார்மோனி சமூக நல்லிணக்கம் எல்லாரோடையும் எப்படி சோஷியலாக வந்து ஜாயிண்ட்டாக இருக்கணும் எல்லாத்தையும் வந்துட்டு டீச் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து இருக்கும். குழந்தை பருவத்திலே பச்பன்னா அந்த குழந்தை சைல்ட்ஹுட் டேஸ்லேயே வந்து அவங்களுக்கு சீக்னா லேர்ன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. यह त्योहार लोक गीतों, मान्यताओं और परंपराओं से जुड़ने का एक अच्छा अवसर प्रदान करता है. இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு லோக் கீத்னா அவங்களுடைய ஃபோக் சாங், மான்யதாவோன்னா என்னென்னா பிலீஃப் அவங்களுடைய நம்பிக்கைகளையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பராவோன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அவங்களுடைய ஃபோக் சாங்கை கற்றுக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கைகளை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். தென் ட்ரெடிஷ்னல் அவங்களுடைய பாரம்பரியமான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. यह प्रकृति साथ संस्कृति से जुड़ने रखने के प्रणाम भी देखा है. இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சரையும் கல்ச்சரையும் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு சொல்லி இந்த ஃபெஸ்டிவலில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல். அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒவ்வொரு வாசலாக போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸை வச்சுட்டு பாட்டு பாடி அவங்கக்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக ரைஸு தென் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ரி, மணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை வச்சுட்டு அவங்க வந்து டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடாக வந்து போயிட்டு பாட்டு பாடும்போது அவங்க அந்த வீட்டுக்கு வந்து எல்லா நல்லதும் கிடைக்கணும், மங்கள காரியங்கள் நிறைஞ்சிருக்கணும், தென் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் கிடைக்கணும், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு சொல்லிட்டு பாட்டு பாடி அவங்க வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ இதனால் அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நேச்சரை வந்து லவ் பண்ணுறதுக்கும் சமூக நல்லிணக்கத்தோடு வந்து வாழறதுக்கும் அவங்களுடைய ட்ரெடிஷன் நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கும் ஒரு பாடமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஃபெஸ்டிவலில் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.